அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கோடம்பாக்கம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த மாநகர பேருந்து வாகன ஓட்டிகள் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாகன ஓட்டிகள் பலர் பேருந்தின் அடிப்பகுதியில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விபத்திற்கான காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம். சென்னை மாநகர் மிகுந்த போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவித்து வரக்கூடிய நிலையில் அதற்கேற்ற சாலை உள்கட்டமைப்பு, அதே போன்று சாலையில் இயங்கக்கூடிய மாநகர பேருந்துகள் தரமானதாக இல்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதன் அடிப்படையிலேயே சென்னையில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மாநகர பேருந்துகள் விபத்துக்குள் ஆகுவதும், இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த விபத்தில் சிக்குவதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் இன்று நண்பகல் சுமார் 11:30 மணி அளவில் சென்னை கோடம்பாக்கத்தில் மாநகர பேருந்து ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த சாலை தடுப்பு முன்னால் சென்ற வாகன ஓட்டிகள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை சுமார் 10 மணி அளவில் திருவேற்காட்டிலிருந்து டி நகர் நோக்கி செல்லக்கூடிய இந்த 72 சொகுசு பேருந்து என்பது கோடம்பாக்கம் லிபர்டி மீனாட்சி கல்லூரி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருக்கக்கூடிய சாலை தடுப்பு மீது மோதி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே மோதி திடீரென முன்னால் சென்ற இருசக்கர வாகனங்கள் மீதும் மோதி இருக்கிறது. இதில் வாகன விபத்தில் சிக்கிய வாகன ஓட்டிகள் திடீரென ஐயோ அம்மா என கதறிய சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. மாநகர பேருந்து வந்து கட்டுப்பாட்டை இழந்து திடீரென வாகன ஓட்டிகள் மீது மோதியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 4க்கும் அதிகமான வாகனங்கள் மீது இந்த மாநகர சொகுசு பேருந்து மோதியதும் உள்ளே இருந்த பயணிகளுக்கும் திடீரென வாகன ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் உள்ளே இருந்த பயணிகளுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநகர பேருந்துகள் ஏற்கனவே பழுதான பேருந்துகள், பழுதாகும் பேருந்துகளுக்கு உதிரி பாகங்கள் கிடைக்காமல் இருப்பது போன்ற பல்வேறு குளறுபடிகள் மாநகர போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்காலிக ஊழியர்களையும் தற்காலிக ஓட்டுநர்களையும் தற்காலிக நடத்துனர்களையும் வைத்து விடியாத திமுக அரசு மாநகர போக்குவரத்து கழகத்தை இயக்குவதால் தொடர்ந்து இது போன்ற விபத்துகளுக்கு காரணமாக அமைவதாக வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த தொழிற்சங்கங்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த வகையில் இது போன்ற ஒரு விபத்து சென்னை மாநகரில் மையப்பகுதியில் நேரிட்டிருப்பது பெரும் வாகன ஓட்டிகள் பாதசாரிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.